ஹாய், ஹாப்பி மார்னிங். இப்போ நம்ம பீன்ஸு செய்ய போகிறோம். ஓகே, பீன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நல்லெண்ணெய் எல்லாருமே எடுத்துக்கணும், ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நான் அப்படியே கொஞ்சம் சைடில் இந்த ஹெல்த்துக்காக என்னடா இவ பேசுகிறா, ஆனால் இவ எதுவுமே குடிக்க மாட்டாளேன்னு பார்க்காதீங்க, நானும் குடிப்பேன், அதுக்காக தான் நான் பேசுகிறேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுந்து போட்டாச்சு. இப்போ சில்லி, பரட்டிக்கலாம். சரியா, அது ஃபினிஷ். இப்போ வந்து நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். எல்லாரும் ஃபுட்டுக்கு பக்கத்தில் வச்சு பண்ணுறாங்க, இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுறாங்களான்னு எனக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி ஃபோன் கிட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு பயமாக இருக்குது. ஃபோனை கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணுறாங்க, அது சேஃப் இல்லை, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு பயமாக இருக்குது, அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் ரொம்ப தைரியமாக இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். எப்பவுமே கீழே ஒரு ரெட் சில்லி ஜம்ப்பு, உயிர் தப்பிச்சிருச்சு. ஓகே, கீழே விழுந்ததை நம்ம கண்டுக்க வேணாம், பாவம் பொழைச்சி போட்டோம். இருக்கிறத வச்சு நம்ம சமைப்போம், அதுதான் டேலண்ட். இருக்கிறத வச்சு தான் சமைக்கணும். ஓகே, நம்ம லைட்டாக சால்ட்டு ஆனியனில் எப்பவுமே நீங்கள் என்ன சப்ஜி என்ன பொரியல் பண்ணாலும் சரி, அதில் ஆனியனில் நீங்கள் எப்பவுமே லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் அது பொரியலோடு மிக்ஸ் ஆகும்போது அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஆனியன் சப்புன்னு இருந்தால் நல்லா இருக்காது. சால்ட்டு சேர்க்க சொன்னால சால்ட்டு சேர்க்கல, நான் இன்னும் சால்ட்டு எடுக்கலான்னு போனால் மறந்துட்டேன். இப்போ தான் எடுக்க போகிறேன். இந்த மூடியை வச்சுட்டு அடுத்தது நம்ம சால்ட்டு தான் எடுத்துக்கலாம். என்னண்ணா ஒரே சவுண்டு வருது, இன்னும் நீங்களாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். ஏன்னா அது மைக் இருக்குல்ல, அது ஏன் சவுண்டை தவிர மற்ற சவுண்டெல்லாம் கவர் பண்ணுது இந்த மைக். பரவாயில்ல, அதுவும் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நல்லா இருக்கு. கிச்சன் குக்கிங் பண்ணுறோன்னா கிச்சனுக்கு தெரியணும், சவுண்டு போட்டால் தான் தெரியும். சாமி கும்பிட்றோன்னா நெத்தியில் இருக்கிற விபூதி வச்சு தான் தெரியும் நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வீடு நீட்டாக இருக்குன்னா என்னைக்காவது விருந்தாளி வர போகிறாங்க, அதனால் நீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் ஒன்று நம்ம குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கிறோன்னா ஓகே, நம்மளை சார்ந்தவங்களுக்காக நம்ம நீட்டாக சுத்தமாக இருக்கோன்னு அர்த்தம். அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு சார்ந்து தான் நம்ம ஒன்று சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். கிச்சனுக்கு வந்தால் சவுண்டு சார்ந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னு சொல்ல வந்துடுறேன். என்னடா இவன் மொக்கை போட்டுக்கிட்டே இருக்கா, ரொம்ப அறுத்துக்கிட்டே இருக்காளே அப்படின்னு நினைக்காதுங்க. தொண்டை ரொம்ப கரன்னு இருக்கு மார்னிங்கில் இருந்து. இதுதான் நான் மார்னிங் குடிக்கிற டீ, தெரியுதா? ஸோ இந்த டீ எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு நாள் உங்களுக்கு
வீடியோவில் போடுறேன். ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஒரு கதை சொன்னார் மேடையில். அந்த கதை வந்து கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட கதை தான் அது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது அந்த கதை. அது வந்து ரஜினி சார் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க ஃபேமிலியோட. அப்போ வந்து கல்யாணத்துக்கு போயிருக்கும் போது ஒரு சால்ட்டு, ஆயில், இவங்க ஏதோ சாப்பிடாம தான் இருந்திருக்காங்க. என்னடா இந்த கல்யாணத்தில் சமையல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்னா அது சரி எனக்கு தெரியலங்க. அது ரொம்ப மெஸ்மரைஸ், மெய் மறந்து போயிட்டு நல்லா சாப்பிட்டாங்க. நல்லா சாப்பிட்டு இப்போ அந்த சமையல்கார் யாருன்னு கேட்டு அந்த சமையல்காரை என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு வர சொன்னாங்களாம். வீட்டுக்கு வர வச்சு அந்த சமையல்காரையே நல்லா செய்ய சொல்லி 1 மந்த்து நல்லா சாப்பிட்டாங்களாம். அந்த சமையல்காரை அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லா அந்த சமையல் சாப்பிட்டாங்களாம். அந்த சமையல் சாப்பிட்டு 1 மந்தில் பிபி வந்துருச்சான், கொலஸ்ட்ரால் வந்துருச்சான், எல்லாமே வந்துருச்சான். ஏன்னா உப்பு, காரம், புளி, இந்த உப்பு, காரம், புளி இந்த 3ம் அதிகமாக, உப்பு, காரம் இது எல்லாமே அதிகமாக இருந்துச்சுனாவே டேஸ்ட்டு நல்லா வரும். டேஸ்ட் நல்லா வந்தால் ஆயில் டேஸ்ட் நல்லா வரும். இந்த டேஸ்ட் நல்லா வந்தால் நிறைய சாப்பிட்ணுன்னு தோணும். நிறைய சாப்பிட்டா உடம்புல நிறைய வியாதி வரும். ஸோ நிறைய வேணும்னு எடுத்துக்காம கம்மியாக அதை சிறுக வச்சு சேர்த்து நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருப்போம். தயவு செய்து நீங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில், உப்பு, காரம் இதெல்லாம் எண்ணெய், உப்பு, காரம் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு நிறைய பேர் நல்ல ஹெல்த் கான்ஷியஸோடு இருக்காங்க. ஆனால் அதில் பாதி நான் பார்க்குற பாதி பேர் இங்கே யூஏயில் வந்து பாதி பேர் இல்லை, முக்கால்வாசி பேர் ரன்னிங் போவாங்க காலையில். ஏன்னா இங்கெல்லாம் வந்து நேச்சராக விட்டமின் டி வாங்க முடியாதுல்ல நம்ம, அதனால் வீட்டு உள்ள தானே இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து காலையில் ரன்னிங் போவாங்க. ரன்னிங் போய் முடிச்சுட்டு பீன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பார்த்துங்க, காலையில் ரன்னிங் போவாங்க, நல்ல ஹெல்த், யோகா பண்ணுவாங்க, ஸ்விம்மிங் கிளாஸ் போவாங்க. நிறைய பேர் நிறைய ஆக்டிவிட்டி இங்கே நிறைய இருக்குது. ஸோ இங்கே நிறைய சாப்பிட்றது மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, சாப்பிட்றதும் வாழ்க்கை தான். அது ஒரு அங்கம் தான் நம்மளுக்கு. அதுவே நம்மளுக்கு வந்து இது பண்ணாது. நீங்கள் சாப்பாடை கம்மி பண்ணால் கூட நீங்கள் நல்லா இருக்கலாம். ஓகே, பீன்ஸ் வந்து இப்போது எண்ணெயில் கொஞ்சம் அது என்ன ஒரு சேரட்டும். நான் இப்படி நடுவில் அழுத்தி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு அதில் வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன். ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்கள் தயவு செய்து நல்லா கான்ஷியஸோடு இருங்க. ஓகே, அந்த மூடிக்கலாம். வெளியே போனேன், ஒரு கொண்டு வர யார் அது பார்க்கலாம். அப்போ எந்திரிச்சிச்சா? மாமா எந்திரிச்சிட்டாரு. இப்போதான் எந்திரிக்கிறாரு மாமா. ஸோ அவர் எந்திரிச்சிட்டாரு. இப்போ நம்ம பீன்ஸும் கொஞ்சம் முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு இது காட்டுறேன். சின்ன தட்டு போட்டு மூடிட்டேன். இப்போ அதை எடுத்துடலாம். உங்ககிட்ட பேசிட்டே நான் சின்ன தட்டை எடுத்து மூடியாச்சு. எதுவும் நல்லா தான் பாருக்கு. அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் வேகட்டும். சிம்மில் தான் வச்சுருக்கேன், வேகட்டும். ஓகே,
மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா பாயில்டு, அந்த நீங்கள் அடியில் தண்ணி ஊற்றிருக்கீங்களா அதை வந்து அது நல்லா பாயில்டு ஆகிடும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வர்றது சகஜம்தான். ஓகே, இப்போ மூடி வச்சாச்சு. அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், காய் ஃபினிஷ் ஆகிடுச்சு. பீன்ஸு ஃபினிஷ் ஆகலை, இன்னும் வேலை இருக்குது அதுக்கு கொஞ்சம். இப்போ வந்து நம்ம ரெட் சில்லி பவுட்ரு சும்மா லைட்டாக காரத்துக்காக, கலருக்காக, நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ. இப்படி க்ரீனாக இருந்தால் மாமாவுக்கு பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், அதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெட் சில்லி பவுட்ரு, மிளகாத்தூள் தானே காரம். ரெட் சில்லி இங்கே வந்து காரமாகவே வராது. நம்ம வீட்டில் அரைச்சா கூட காரமாக வரும், இங்கே காரமாகவே வராது ரெட் சில்லி பவுட்ரு. சும்மா கலருக்காக மட்டும்தான். ஓகே, லைட்டாக இங்கே பாருங்கள், லைட்டாக தூவியாச்சு. ஓகே, லைட்டாக தூவியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். என்னடா இவ குக்கிங் எவ்வளோ பெருசாக நீட்டிட்டு போகிறேன்னு பார்க்காதீங்க. நான் இங்கே வந்து சிம்மில் வச்சு தாங்க செய்வேன். எப்பவுமே சிம்மில் வச்சு செய்கிறது ஆரோக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோட்டு கடை ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரைட் ரைஸு, பிரிஞ்சு, வெஜிடபிள் பிரிஞ்சு மாதிரி ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபுட்டு ஸ்டோரில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக ஃபுட்டு வைங்க. குழந்தைங்க ரொம்ப பாதிப்படைகிறாங்க. உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. ஓகே, கொஞ்ச நேரம். காய் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துடுச்சு. ஓகே, சூப்பரானா ஒட்டாமல் தண்ணி இல்லாமல். நான் தண்ணி ஊற்றினேன் பார்த்தீங்க தானே. ஆனால் இப்போ பாருங்கள், தண்ணியே கிடையாது. ஸோ அது அடியில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றுறது, காய் வேகிறதுக்காகவும். அப்போ அடியில் நம்ம பிரியாணிக்கெலாம் தம் போடுறோம்ல, அந்த மாதிரி காய் வேகிறதுக்காகவும். எண்ணெயிலே தயவு செய்து காயை ஃப்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்குங்க ப்ளீஸ், உங்களை தெரிஞ்சு கேட்குறேன். இதுதான் சீக்ரெட் மசாலா. சீக்ரெட் மசாலானா விஜய் சேதுபதி அண்ணன் சொன்னது. இது வந்து இங்கே பாருங்கள், வந்து வேர்க்கடல, ஜீரகம், காஞ்ச மிளகாய், அவ்வளோதான். அதை போட்டாச்சு. போட்டு நம்ம சும்மா லைட்டாக பரட்டிக்கலாம். ஓகே, லைட்டாக பரட்டியாச்சு. மூடி வச்சிடலாம். அப்படியே அந்த ஹீட்லேயே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதுவாகணும். ஓகே, மூடி வச்சிடலாம். ஃபினிஷ், எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வேலையை பார்க்க வேண்டியதான். எல்லாம் ஃபினிஷ், ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இதுவாகிடும். குக் ஃபினிஷு. ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் இருக்குது, மறந்துடாதீங்க, கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, உங்கள் பொண்ணான கையால் நான் பிடிச்ச ஸ்டோரி, நான் படித்த ஸ்டோரி, எனக்கு பிடிச்ச ஸ்டோரி எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு அம்மாவை பிடிக்கும், உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்பாவை பிடிக்கும், எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாட்டா.